மாமா அன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா, மசாலா வியாபாரத்துக்கு மூடு விழா. மூடு விழான்னா தற்காலிகமான ஒரு மூடு விழா. இப்போதைக்கு வந்து மசாலா வியாபாரத்தை ஒத்தி வைக்கிறோம். காரணம் என்னென்னா, அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து காலேஜுக்கு போய் இவனுக்கு சீட்டுக்கு பார்க்கணும். இப்போ மதுரையில் சேர்க்குறதா, கோயம்புத்தூரா, சேலமா, திருப்பூரா, தாராபுரமான்னு முடிவு எடுக்கலை. அதுபோக எங்களுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைலையும் இன்னும் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை. உடனே வந்துடுவாங்க. நீங்கள் என்ன புதுமண தம்பதிகளை, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் என்ன பெர்சனல் வேண்டி கிடக்கு, எல்லாம் முடிஞ்சு போய் ஓரமாக ஓஞ்சு போய் படுக்க வேண்டிய வயசில் வந்துக்கிட்டு பெர்சனல் கொடைக்கானலுக்கு போகலான்னு ஒரு பிளான். அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவகிட்ட. சரி போகலான்னு சொல்லி பச்சை கொடி காட்டிட்டா. அதனால் வந்து இன்றைக்கி போய் காலேஜ் விஷயமாக மதுரையில் உள்ள காலேஜுகள், அங்கே போய் ஒரு சுற்று வட்டாரங்கள் எல்லாத்துலேயும் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்ளிகேஷன் என்ன, எவ்வளோ ஃபீஸு எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு திருப்பி நாளைக்கோ நாளை கழிச்சோ கோயம்புத்தூருக்கு, இல்லை திருப்பூருக்கு, இல்லை தாராபுரம், சேலம், இப்படி வந்து குறிப்பிட்ட சில ஊர்களுக்கு நாங்கள் போகலான் இருக்கோம். காரில் போய் எல்லா ஊர்லேயும் போய் சுற்றி பார்க்க போகல, கல்வி விஷயமாக போகிறோம். சரியா? எங்களுக்கு சில பேர் நிதி உதவி பண்ணியிருக்காங்க. அதை வச்சு காரில் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே போய் இந்த சேலத்துக்கு போகிறதோட ஏற்காடுக்கு போனாலும் போகலாம். சேலத்தில் ஒரு பிரபலமான கல்லூரி இருக்குதான், அங்கே போகிறோம். அப்படியே அங்கே இருந்து அதுபோக வந்து கொடைக்கானலில் கூட அநேகமாக காலேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொடைக்கானலில் உள்ள பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கு இடம் வேணும்ல. ஸோ அங்கேயும் போய் கொடைக்கானலையும் போய் அவனுடைய காலேஜ் விஷயமாக தான் போகிறோம். காலேஜ் விஷயமாக தான் போகிறோம். யாரும் தயவுசெய்து வந்து நாங்கள் வந்து சுற்றுலா போகிறோம், நாங்கள் வந்து பிள்ளை படிப்பை வச்சுக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க, அந்த மாதிரி எண்ணம் யாருக்குமே வேணாம். அதுக்காக தான் தெளிவாக சொல்கிறேன். அவனை சேர்க்க போகிறது ஒன்று, வெயில் காலம் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொடைக்கானல்லையோ ஊட்டியிலையோ ஏற்காட்டிலையோ உள்ள கல்லூரிகளில் போய் சீட் இருக்கான்னு பார்க்குறோம். குற்றாலத்தில் கூட சீட் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அங்கே ஏதாவது சேர்க்க முடியுமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போகிற வழியில் குற்றாலத்தில் வந்து பராசக்தி கல்லூரின்னு ஒன்று இருக்குது. அது மகளிர் கல்லூரியா இல்லை ஜென்ஸுக்குன்னு சொல்லி கல்லூரி இருக்கான்னு சொல்லி தெரியலை. அங்கே போகிறோம். ஏதாவது ஒரு ஊரில் போய் ஒரு நல்ல ஒரு காலேஜாக சேர்க்கணும். அது விஷயமாக நாங்கள் வந்து சுற்றுலா போகிறோம். சுற்றுலான்னு சொல்லக்கூடாது, அதாவது கல்வி சம்பந்தமாக போய் சேர்க்கறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்க போகிறோம். இதைத்தான் நாங்கள் வந்து உங்களோட ஓப்பனாக சொல்கிறோம். சில பேர் நல்ல உள்ளங்கள் வந்து உதவி செஞ்சுருக்கீங்க, அவங்க வந்து பேரை சொல்ல வேணான்னு சொல்லிட்டீங்க. அதனால் வந்து யார் பேரையும் நான் சொல்லலை. ஆனால் என்னுடைய நன்றியவும் சூர்யாவோட நன்றியவும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அது போக நாங்கள் இன்றைக்கி போய் பார்க்க போகிறது வந்து என்ன மாதிரி காலேஜ் அப்படின்னா, ஹாஸ்டல் வசதியுடன் கூடிய, ஏன்னா இப்போ தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கே வர்றேன். சரிங்க, இப்போ நீங்கள் வந்து என்ன பிளான், உங்கள் பிளானு திலீப்பாவை வந்து உங்கள் கூடவே வச்சுக்கிற போகிறீங்களா, இல்லை கோகுலை வந்து ஹாஸ்டல்லேருந்து கூப்பிட்டு வந்து மதுரையில் வந்து சேர்க்க போகிறீங்களா, இல்லை வந்து கோகுலை வந்து அப்படியே ஹாஸ்டல்லே கண்டினியூ பண்ண போகிறீங்களா, திலீப்பாவுக்கு வந்து ஹாஸ்டலா, இல்லை வந்து வீட்டில் வச்சு அவனுக்கு வந்து காலேஜுக்கு போயிட்டு வர்ற மாதிரி பிளான் பண்ணுறீங்களா? ஏன்னா மதுரையாக இருந்துச்சுன்னா மதுரையில் உள்ள காலேஜில் சேர்த்தா வீட்டுக்கு வந்துட்டு போகலாம். அதனால் மதுரையில் பார்க்குறீங்களா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மதுரையிலேயே காலேஜ் பார்த்தாலும் அவன் ஹாஸ்டலில் தான் படிக்கணும். அந்த மாதிரி ஒரு காலேஜை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். காலேஜிலே இப்போ இருந்துக்கிட்டு ஹாஸ்டலில் அங்கேயே தங்கிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளோடு உள்ள கல்லூரி. 3 வேளை சாப்பாடு, வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ்ஜு, அதுபோக வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து எங்களை வந்து பார்த்துட்டு போகலாம், இல்லை நாங்கள் போய் அவனை போய் பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு தோதான இடமா பார்க்குறோம். இதுக்கு காரணம் என்னங்கிறதையும் கேட்டுக்கோங்க, உடனே வந்துடுவாங்க. இவங்க 2 பேரும் சுதந்திரமாக இருக்கணுங்கிறதுக்காகவும் இவங்க சந்தோஷமான வாழ்க்கையை வந்து இவங்க பசங்க வந்து கெடுக்கிறாங்க, இவங்க வந்ததுலேருந்து இவங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை, அப்படி இவங்க சுதந்திரம் பறிபோகுதுங்கிறதுக்காக பிள்ளைகளை கொண்டு போய் காலேஜில் சேர்த்து சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பழையபடி இவங்க பிளான் போட்டானுங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் எண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி எண்ணம் எங்களுக்கு ஒரு துளி கூட கிடையாது. இது எதுக்காக அவங்கள போய் ஹாஸ்டலில் சேர்த்து ஹாஸ்டல் காலேஜிலேயே படிக்கிற வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய சுய தொழில், அதாவது இந்த மசாலா வியாபாரம், நாங்கள் போடுற வீடியோ, ஃபேஸ்புக் வீடியோ, அப்புறம் யூடியூப் வீடியோ, லைவு எல்லாமே கெட்டு போகுது. காரணம் என்னென்னா, எங்களால் சுதந்திரமாக பேச முடியலை. நாங்கள் ஒரு சில நேரம் பிள்ளைய இருக்காங்கிறதுக்காக வார்த்தைகளை வந்து கவனமாக விட வேண்டியதாக இருக்குது. ஆபாசமாக பேச முடியலை. ஒரு சில வார்த்தைகள் டபுள் மீனிங்கில் பேசுகிறதா இருந்தாலும் பயந்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவங்க பசங்க இங்கே இருக்கானுங்க, பசங்களை வச்சுக்கிட்டு ஒரு பெத்த தாய் ரொமான்ஸ் வீடியோ போடுறது. இப்போ நாங்கள் முந்தியெல்லாம் என்ன பண்ணுவோம், இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸு ரீல்ஸு போடுவோம். இப்போ பார்த்தீங்களா, கடந்த 1 மாதமாக இவங்க ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு சேர போகிற இப்போ வந்ததுலேருந்து ஏதாவது ஒன்று நடக்குதா? வீடியோ கூட எங்களால் வந்து அந்த மாதிரி நடிக்கக்கூட முடியலை. ரியல் லைஃப்பில் கூட ஒரு கட்டி பிடிக்கிறதா இருந்தாலும், இல்லை ஒரு வந்து அன்பை பரிமாறிக்கிறதா இருந்தாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது.
ஏன்னா பசங்க இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு சுய கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதுக்காக வந்து கட்டுப்பாடோடையே வந்து வருஷம் பூரா இருக்க முடியாதுல்ல. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல. சரி, லீவுக்கு வந்திருக்கானுங்க, 1 மாதம் 2 மாதம் தான் நல்லா சமைச்சு போடுறா, நல்லா சாப்பிட்றானுங்க, அவங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் கெடுக்கலை. விளாடுறானுங்களா விளாடுங்க, அவன் ஒருத்தன் அங்கிட்டு விளாடுவேன், அவன் இங்கிட்டு விளாடுவேன். இந்த செல்லை அன்றைக்கி அடித்து நொறுக்குனே அந்த புது ஃபோனு வாங்கி கொடுத்தாச்சு. புது ஃபோனில் செகண்ட் ஹேண்டு. இந்த அடுத்து காலேஜுக்கு போகும்போது இப்போ புது ஃபோன் கேட்டிருக்கானா, எனக்கு ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கி கொடுங்க 17 ப்ரோ அப்படின்னு கேட்டானா. அதையும் அவள் வாங்கி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டான். பிள்ளைய விஷயத்தில் அவள் வந்து எப்பயுமே கஞ்சத்தனம் பண்ண மாட்டா, ரொம்ப நல்ல மனசோடு தான் இருப்பாள். எங்களுக்கு இப்போ காசு முக்கியம் இல்லைங்க. நாங்கள் சேர்க்க போகிற காலேஜும் வந்து சாதாரண காலேஜ் கிடையாது. மாத ஃபீஸு வருஷ ஃபீஸு 1,500,000 2 லட்ச ரூபா அப்படி காலேஜில் தான் சேர்க்குறோம். கோர்ஸ் என்ன கோர்ஸ்ரா வேணும்னு சொல்லி கேட்டோம். அவன் என்ன சொன்னேன், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த கோர்ஸை நீங்கள் சொல்லுமா, நான் வந்து அதை படிக்கிறேன் அப்படின்னா. நான் ஒரு இந்த பிஏ எக்கனாமிக்ஸ் படித்த பட்டதாரிங்கிறதுனால என்னோடய அறிவுபூர்வமான அனுபவத்தில் நான் சொன்னது, பிகாம் எடுப்பா, பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்தால் உனக்கு ஸ்டேட் பேங்கோ இல்லைன்னா சென்ட்ரல் பேங்க்லேயோ இல்லை ஏதோ ஒரு பேங்கில் தான் வேலை கிடைக்கும். ஆனால் அதே டைம் நீ ஒரு பிகாமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஏஓ இல்லை வேறு ஏதாவது எடுத்தேன்னா உனக்கு எம்பிஏ இல்லை எம்பிபிஎஸ் ஏதோ வேறு கிளாஸ் எடுத்தேன்னா உனக்கு வந்து ஒரு டாக்டர் ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது வந்து நீ ஒரு நல்ல ஒரு இதுக்கு வரலாம், முன்னேற்றத்துக்கு வரலாம். இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கிறதுனால எடு, இல்லையா உனக்கு எது பிடிக்குதோ. ஏன்னா அந்த குரூப்புக்கு வந்து கிடைக்க போகிறது டாக்டரோ இல்லைனா வந்து வேறு என்ன கிடைக்கும், கிளார்க்கு, இல்லைனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வேல அதில் வேலை வாங்கி தர்றேன்றிருக்கேன். இல்லை உனக்கு என்ன வேணும், முக்கியமாக அவனுடைய குறிக்கோள் வந்து பைலட் ஆகணும்னு விரும்புகிறேன், ஒன்று அதுக்கு கூட நான் சேர்த்து விடுறேன். இல்லைனா அனிமேஷன், ஏஐ தொழில்நுட்பம்னு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அதுதான் இனிமேல் ஃப்யூச்சர், அது சம்மந்தமாக வேணால் போ. இல்லையா எம்பிபிஎஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன ட்ரை பண்ணுறேன் சீட்டு வாங்கி தர்றதுக்கு, கிடைச்சா உனக்கு யோகம், சரியா, அது எப்படிங்கிறத பார்த்துக்கிறலான்னு சொல்லி இப்போ சொல்லி வச்சுருக்கேன். இப்போ அது சம்மந்தமான கல்லூரிகளை நோக்கி நாங்கள் போகிறோம். அங்கே போய் இந்த மாதிரி வந்து மதுரையில் வந்து எந்த கல்லூரி வந்து டாக்டர் சீட்டுக்கு ஃபேமஸோ அதுக்கு போகலாம். இல்லைன்னா பிகாம் அது படிக்க சொல்கிறேன். பிகாம்க்கு உண்டானதை வந்து ஈஸியான கோர்ஸு, டக்குன்னு வேலை கிடைக்கிற கோர்ஸு, அவங்களே வந்து அந்த கல்லூரியே வந்து ஆளை செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்களாம். அப்படி பார்க்கும்போது இவன் நல்ல மார்க்கில் இருக்கான், 518 மார்க்கு, இவன் கண்டிப்பாக படித்து அரியர் வைக்காமல் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. அதனால் முதல்ல மதுரையை சுற்று வட்டாரங்களில் இருக்கிற கல்லூரிகளை போய் நாங்கள் பார்க்குறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் இந்த மாதிரி சுற்று வட்டார கல்லூரிகளை போய் பார்க்குறோம். எங்கே தோது இருக்கோ படிக்க வைக்க போகிறோம். படிக்கிறது ஹாஸ்டலில் தான், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நாங்கள் சம்பாரித்தாதான் இவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதில் எங்களுடைய சுயலாபமோ எங்களுடைய இன்பத்துக்காகவோ காமத்துக்காகவோ இல்லை வேறு ஏதாவது, ஏன்னா நாங்கள் திடீர்னு பார்ப்போம் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும் வாய்தாவுக்கு. முக்கியமான விஷயத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இவங்க ரொம்ப பேர் இப்போ இந்த கமாண்டில் என்ன இருமா போடுவானுங்க, நான் இப்போவே சொல்லிடுறேன். அப்போ பிள்ளைகளை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு அவங்கள வந்து காலேஜில் வந்து படிக்கிறேங்கிற பேரில் ஹாஸ்டலில் விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் சுகத்துக்காகவும் உங்களுடைய ஆலோசனை கூட்டம் உங்களுடைய இதுக்காகவும் காமலீலைக்காகவும் கொண்டு போய் விடுறீங்களா, இந்த பேச்சுக்கே இடமில்லை. நாங்கள் முழுக்க அவங்கள போய் சேர்க்குறது எங்களுக்கு நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கும் கேஸுக்கு போகிறதுக்கு வழக்கு வக்கீல். ஏன்னா எப்போ வேணாலும் நாங்கள் வாய்தாக்கு போகலாம். கோயம்புத்தூரில் ஒரு வாய்தா போய்கிட்டு இருக்குது, மதுரையில் ஒரு வாய்தா, திருச்சியில் ஒரு வாய்தா, ஆக சுற்றி எங்கிட்டு பார்த்தாலும் வாய்தா. திருப்பூர் கேஸ் மட்டும் ஒன்று தான் விடுதலை ஆகிருக்கு, மற்றது எல்லாமே வந்து பூரா பெண்டிங்கில் இருக்குது. அதனால் இது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் இப்போ இந்த சுமியவும் கூட்டிகிட்டு போக வேண்டிய சூழல் வரும் எங்கள் மதுரை கோர்ட்டுக்கு. இந்த வீட்டில் வந்து தகராறு பண்ணதுக்கு எடுத்த ஒரு கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சம்மந்தமாகவும் சமரச முயற்சியோ இல்லைன்னா வேறு ஏதோ ஒன்று பண்ணணும். ஆக எங்களுடைய சுகத்துக்காக இல்லாட்டினாலும் எங்களுக்கு அடுத்தடுத்து சூட்டு வரும். திடீர்னு வந்து ஷார்ட் ஃபிலிம் நடிக்க போவோம், திடீர்னு பார்த்தா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, திடீர்னு பார்த்தா நாங்கள் வந்து வீடியோ போடுறதில் வந்து எங்களுக்கு சில இடைஞ்சல்கள் வரலாம். நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு விழாக்கு எடுக்கிறதுக்கு குற்றாலம் போவோம், கொடைக்கானல் போவோம், கோயம்புத்தூர் போவோம், எங்கேயாவது ஒரு பிளேஸ்க்கு நாங்கள் போய்கிட்டே இருப்போம். அப்படிங்கும்போது இவனுங்களை வீட்டில் வச்சு சமைக்கிறது யார், சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறது யார்? அதனால் வந்து இவங்க ஹாஸ்டலில் படிக்கிறது தான் பெட்டர். இதுதான் எங்களுடைய முடிவு. காரணம் இவ்வளவு தூரம் நாங்கள் வந்து யோசிக்காமல் இந்த முடிவு எடுக்க மாட்டோம், முடிவெடுத்ததுக்கப்புறம் யோசிக்க மாட்டோம். எங்கள் கேரக்டரே அதுதான். ஸோ நாங்கள் இவங்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து அவனையும் வந்து 8ஆவதுலேருந்து அப்படியே தொடர்ந்து அந்த ஹாஸ்டல்லே படிக்கட்டும், தாராபுரத்துலேயே படிக்கட்டும். ஏன்னா பாலவிநாயகன் வருவார், பிள்ளையை பார்க்கணும்னு ஆசைப்படுவார். அப்படிங்கும்போது அங்கே அவன் இருந்தால் தான் போய் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவையோ அவன் நல்லது செய்கிறான் புள்ளது செய்கிறான், அது வேறு விஷயம். பெத்த பிள்ளையை அவன் கண்ணில் காட்டிக்கிட்டே இருக்கணும்ல, அது நம்ம கடமை இல்லையா? அதே மாதிரி தான் இவனையும்
கோயம்புத்தூர் அந்த சைடு இப்போ ஏன்னா சேலத்தில் எங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏன் அங்கே ஒரு இருக்கிற முக்கியமான ஒரு முக்கியஸ்தர் ஒரு விஐபி சீட்டு வாங்கி தரேன்னு சொன்னார். இருந்தாலும் அதை நாங்கள் பெண்டிங்கில் வச்சுருக்கோம். நீங்கள் பணமே கூட கொடுக்க வேணாம், கல்விக்கு செய்கிறது வந்து தெய்வத்துக்கு வந்து நம்ம எங்களுக்கு தான் ஆண்டவன் நல்லது செய்வேன், அதனால் வந்து முழுக்க முழுக்க சேலத்தில் வந்து உங்கள் இவனை திலீப்பாவை சேர்த்து விடுங்க மாமா, முழு செலவும் நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி சேலத்தில் இருக்கிற எங்களது அந்த முக்கியமான ஒரு விவிஐபி அவர் சொன்னார். இருந்தாலும் அதை நாங்கள் பெண்டிங்கில் வச்சுருக்கோம். மாப்பிள்ளை இருக்கட்டும், கோச்சுக்கிறாதீங்க, முதல்ல நாங்கள் இந்த பக்கம் பார்க்குறோம். ஏன்னா பாலவிநாயகம் அங்கேருந்து கிளம்பி சேலம் போக முடியாது. சேலத்தில் அவன் எந்த காலேஜில் படிக்கிறான், இங்கேருந்து அவன் போகிறதுக்குள்ளே தண்ணியை போட்டு பாதியிலே பஸ்ஸிலே மட்டையாயிருவேன். அதனால் திருப்பூர், தாராபுரம், கோயம்புத்தூர் இந்த சரௌண்டிங்கில் உள்ள காலேஜில் அவினாசிப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம் எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, அங்கே யாராவது நமது நண்பர்கள் யாராவது நம்ம நலம் விரும்பிகள் இருந்தீங்கன்னா அங்கே உள்ளது சொல்லுங்கள். கண்டிப்பான முறையில் இந்த பக்கம் தான் நான் மேக்ஸிமம் பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் கடைசி ஆப்ஷனாக சேலம் கல்லூரியை வச்சுக்கிறலாங்கிற ஒரு முடிவில் இருக்கோம். ஸோ நாங்கள் இப்போ கிளம்புறோம். இப்போ மதுரையில் போய் எல்லா காலேஜையும் பார்த்துட்டு அப்படியே சில வீடியோக்களை போட்டுட்டு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.